ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க மாற்றம் வரும் சேனல். நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம அதை பெருசாக கண்டுக்க மாட்டோம். முக்கியமாக நம்மளை சுற்றி சத்தான பழங்கள் காய்கறின்னு நிறையா இருக்கு. பட் நம்மள சில பேர் அதை எதையுமே சாப்பிடாம டாக்டர்ஸ் கொடுக்குற வைட்டமின் டேப்லெட்ஸ் ஹெல்த் சிரப்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் அதை தப்புன்னு சொல்ல வரல. பட் அந்த டேப்லெட்ஸில் இருக்க அதே சத்து நம்மளை சுற்றி இருக்க பழங்கள்லையும் இருக்கு. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சில பழங்களில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நாம உடம்புக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடிய அத்தி பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு டைம்ல அத்தி மரம் நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கும். பட் நாம இதை கண்டுக்கவே மாட்டோம். பட் இதே அத்தி பழத்தை தான் இப்போ நிறைய ரேட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க. சில பேர் இதை வாங்கி யூஸ் பண்றாங்க. இன்னும் சிலருக்கு இதுல இருக்க நல்லது பத்தி தெரியாததுனால யூஸ் பண்றது இல்ல. அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்குது, ட்ரை ஃப்ரூட்டாவும் கிடைக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அத்திப்பழம் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம மாற்றம் வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி அத்திப்பழம் சாப்பிடுங்க. அத்திப்பழத்தில் ரொம்ப அதிக அளவு நார்ச்சத்து இருக்குன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெய்லி அத்திப்பழம் சாப்பிட்டா உங்கள் டைஜஷன் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வயிற்றுல எந்த வேஸ்ட்டும் தங்காது. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, அத்திப்பழம் கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், வயிறு நல்லா திம்முன்னு ஆயிடும். அதுக்கு மேலே பசிக்காது. ஸோ நம்ம தேவையில்லாததை சாப்பிட மாட்டோம், வெயிட்டும் ஏறாது. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா அத்திப்பழம் சாப்பிடுங்க. வயிறும் நிறைஞ்சிரும், வெயிட்டும் ஏறாது. உங்கள் ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அத்திப்பழம் சாப்பிடுங்க போதும். பிகாஸ் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இதனால் நம்மளோட ஸ்கின் ஹெல்த் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அத்திப்பழம் பிளட் சர்க்குலேஷனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தீக்காயம் பட்டவங்க ஸ்கின்ல அத்திப்பழம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த புண் சீக்கிரமாக ஆறும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரெஷ் லுக் வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு அத்திப்பழத்தை பேஸ்ட் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் நல்லா பளபளன்னு ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் முகப்பருவையும் இது சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் அத்திப்பழம் சில பேருக்கு அலர்ஜியை கொடுக்கும். அவங்க மட்டும் ஃபேஸ்லலாம் யூஸ் பண்ணாதீங்க. அத்திப்பழம் நிறைய ஷாம்பூ, கண்டிஷனர் மேனுஃபேக்சரிங்கில் முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. அந்த அளவுக்கு அதில் வைட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அத்திப்பழத்தில் அதிக அளவு ஜிங்க் இருக்குது. ஜிங்க் முடிய டேமேஜ்ல இருந்து சீக்கிரமா ரெக்கவரி பண்ணும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க உங்க ஹேருக்கு அத்திப்பழம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹேர் நல்லா மாய்ஸ்சரைஸா இருக்கும். உங்களுக்கு ஹை பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அத்திப்பழம் சாப்பிடலாம். அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. அதனால் பிளட் ப்ரெஷர் லெவல் நல்லா மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க சோடியம் லெவலையும் இது கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். ஸோ கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. பொட்டாசியம் பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பையும் அத்திப்பழம் சாப்பிட்றதுனால குறைச்சிக்கலாம். அத்திப்பழத்தில் ஜிங்க், மேங்கனீஸ், மெக்னீஷியம், அயன் மாதிரியான சத்துலாம் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இதனால் நம்ம உடம்புல இருக்க இனப்பெருக்க உறுப்புகளோட சக்தியை இது இம்ப்ரூவ் பண்ணும். முக்கியமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க டெய்லி அத்திப்பழம் சாப்பிட்டிங்கன்னா அதில் இருந்து கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சர் மாதிரியான ப்ராப்ளம்ஸில் இருந்தும் ரிலீஃப் ஆகிடலாம். ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு முக்கியமான காரணம் ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிற ஒரு ஃபேட் தான். இது நம்மளோட பிளட் சர்க்குலேஷனில் கலந்துரும். இதனால் ஹார்ட் பிளாக் ஆகுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அத்திப்பழம் இந்த ட்ரைக்ளிசரைட் அளவை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. அத்திப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் டைஜஷன் ப்ராப்ளம்ல இருந்து ஈஸியாக ரிலீஃப் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்களும் டெய்லி அத்திப்பழம் சாப்பிடும்போது அதுல இருந்து ஈஸியாக ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும். நம்மளோட எலும்புகளுக்கு அதிக அளவு தேவைப்படுற ஒரு சத்து கால்சியம். கால்சியம் நம்மளோட உடம்புல உருவாகிறது இல்லை. அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து தான் நம்மளோட உடம்புக்கு கிடைக்குது. கால்சியம் பாலில் அதிக அளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் பால் குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் அத்திப்பழம் சாப்பிடலாம். பிகாஸ் அத்திப்பழத்தில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது. ஸோ அத்திப்பழத்தை நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்தாலே போதும், நம்மளோட எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறந்துடாமல் மாற்றம் வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.